அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற புனிதமான நாள். அதிலும் சித்திரை மாதம் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் செய்யப்படும் தர்ப்பணம் மற்றும் தானங்கள் முன்னோர்களுக்கு நிம்மதியை அளித்து, நமக்கும் நம் சந்ததியினருக்கும் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். பண்டைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராகவன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் உழைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றினான். அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர். மூத்தவன் மிகவும் சுறுசுறுப்பானவன், விவசாயத்தில் அவனுக்கு ஆர்வம் அதிகம். ஆனால் இளையவன் மிகவும் சோம்பேறி, எப்பொழுதும் தூங்கிக் கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருப்பான். ராகவன் பலமுறை இளையவனுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுக்க முயன்றான். ஆனால் அவன் ஆர்வம் காட்டவில்லை. இது ராகவனுக்கு மிகவும் கவலையளித்தது. ஒரு நாள் ராகவன் கவலையுடன் அமர்ந்திருந்தபோது ஒரு முனிவர் அவன் வீட்டிற்கு வந்தார். ராகவன் முனிவருக்கு உணவு அளித்து தன் கவலையை அவரிடம் கூறினார். முனிவர் ராகவனை பார்த்து சிரித்து, "வருந்தாதே ராகவா, உன் மகனின் சோம்பேறித்தனம் நீங்க ஒரு வழி இருக்கிறது" என்றார். என்ன வழி என்று ராகவன் கேட்டதற்கு, முனிவர், "சித்திரை அமாவாசையன்று உன் மகனை கூட்டி அருகில் இருக்கும் ஆற்றில் குளித்துவிட்டு அங்கு இருக்கும் சிவபெருமானுக்கு பூஜை செய்ய சொல். பின்னர் அங்கிருக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்க சொல். இது அவன் சோம்பேறித்தனத்தை நீக்கும்" என்றார். ராகவன் முனிவர் கூறியபடியே சித்திரை அமாவாசையன்று தன் மகனுடன் ஆற்றில் குளித்து சிவபெருமானுக்கு பூஜை செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினான். அதன் பின்னர் ராகவன் மகனின் சோம்பேறித்தனம் மெல்ல மெல்ல நீங்கி அவன் விவசாயத்தில் ஆர்வம் காட்டத் தொடங்கினான். முடிவுரை: சித்திரை அமாவாசையன்று குளித்து பூஜை செய்து தானம் செய்வது முன்னோர்களுக்கு நிம்மதியை அளிப்பது மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களையும் நீக்கும். எனவே நாமும் சித்திரை அமாவாசையன்று இந்த எளிய பரிகாரங்களை செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவோம்.